வணக்கம். ஓம் அகத்தீஸ்வராய நமக. ஜோடு அன்பர்களுக்கும் காணொளி நேயர்களுக்கும் மந்திர பிரியர்களுக்கும் எந்நாளும் நன்னாளாக அமைய வாழ்த்துக்கள், வணக்கங்கள். இந்த பதிவில் நாம் சிந்திக்க இருப்பது மந்திர பதிவு. செய்வினை, பில்லி, சூனியம், ஏவல், மறைமுக தொல்லை, நேரடியாக சண்டை செய்ய தெரியாமல், நேரடியாக முகத்துக்கு நேராக பேசி பிரச்சனையை தீர்க்க தெரியாமல், மறைமுகமாக நம்முடைய வாழ்க்கையில் பல இடர்கள் செய்கின்ற செய்வினை, பில்லி, சூனியம், மேலும் போட்டி, பொறாமை, வஞ்சம், குடும்பத்தில் பிரிவு, குடும்பத்தில் கணவன் மனைவி பிரிவு, குழந்தைகள் பிரிவு, இவையெல்லாம் ஏற்படுத்தி குடும்பத்தை கலங்கடிக்கச் செய்கின்ற செய்வினை தோஷம் மிகவும் சக்தி வாய்ந்தது என்பது ஆன்மீக கருத்தாகும். அதை சார்ந்த வாழ்வில் உள்ளவர்கள் அதற்கான வாழ்விலை செய்து மாந்திரிக செயல்களை செய்கிறார்கள். ஒருவேளை குடும்பத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள், செய்வினை, பில்லி, சூனியம் இவையெல்லாம் இருந்து குடும்பத்தில் ஏதேனும் கிரக தோஷங்கள் இருந்தும் அதனால் ஏற்படுகின்ற செய்வினை தோஷத்திலிருந்து விலக ஒரு அற்புதமான அம்மனுடைய வழிபாடு மாதா என்று சொல்லப்படுகிறவள். அதே நேரத்தில் அன்னை பராசக்தியுடைய மறு அம்சமாகவும் சர்வசக்தி படைத்தவளாகவும் இருப்பவள் யார் என்று கூறி அதனுடைய தோற்றத்துடைய விளக்கத்தை ஒரு சிறு குறிப்பாக கூறினால் ஒரு முழுமையான கருத்தை பதிவிட்டோம் என்ற திருப்தியும், உங்களுக்கு அந்த கருத்து தெரிந்திருந்தாலும் சந்தோஷம், தெரியாதவர்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக அதை நான் பதிவிடுகிறேன். அன்பர்கள் கண்டு பயனடையுங்கள். பொதுவாக விஷ்ணு அவதாரத்தில் மிகவும் உக்கிரமான கோபமான அவதாரம் நரசிம்ம அவதாரம். இரண்யகசிபு என்ற அரக்கன் தானே தெய்வம் என்றும் தன்னையே வணங்க வேண்டும் என்று அனைத்து லோகத்திலுள்ள தேவர்களை, ரிஷிகளை, முனிகளை அச்சுறுத்தி செய்து வந்தான். அவருக்கு ஒரு மகவு பிறந்தது, ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அவர்தான் பக்த பிரகலாதன். பக்த பிரகலாதன் ஞானத்தின் அம்சமாகவும் விஷ்ணுவின் அம்சமாகவும் பிறந்து விஷ்ணுவே சிறந்த தெய்வம் என்றும் உலகில் வேறென்று தெய்வம் கிடையாது, அவரே எனக்கு ஆதி அந்தம், அவரே எனக்கு அருள்பாலிக்கும் தெய்வம், அவரே எனக்கு ஞான தெய்வம், அவரே இந்த உலகை காப்பவர் என்று கூறி இரண்யகசிபை தன்னுடைய மைந்தனான பிரகலாதனையே எதிர்த்தார். ஆனால் அவர்களிடம் பிரகலாதனை தோற்க இயலவில்லை. இரண்ய தேவாய நமக என்று பக்த பிரகலாதனை என்னென்னோ செய்து முயற்சி செய்தார். ஒருபோதும் ஒரு நாளும் ஒரு நிமிடமும் இரண்ய தேவாய நமக என்று சொல்லவே இல்லை. அவர் மகாவிஷ்ணுவே நமக, மகாவிஷ்ணுவே நமக, நமோ நாராயணாய நமக என்றே அனுதினமும் ஜெபம் செய்து கொண்டு வந்தார். கோபம் உச்சிக்கு ஏறியது, தலைக்கு ஏறியது இரண்யகசிபுவுக்கு. அப்படி என்றால் என் அருமை மைந்தா பாலகா, உன் தெய்வம் தூணில் இருக்கிறான், துரும்பில் இருக்கிறான் என்றெல்லாம் சொல்கிறாயே, இந்த தூணில் இருக்கிறானா, அந்த தூணில் இருக்கிறானா என்று கோபத்தோடு தன்னுடைய அரண்மனை தூண்களை எல்லாம் இடித்து வந்தான். பக்த பிரகலாதனுடைய பிரேயரையும் பிரார்த்தனையையும் அவரை காக்க வேண்டும் என்றும் இந்த யுக தர்ம அடிப்படையில் பக்த பிரகலாதன் அவர் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். நீங்கள் மனமாற வணங்கினால் அவர் காட்சி கொடுப்பார், நீங்கள் எதிர்த்து வணங்கினாலும் அவர் காட்சி கொடுத்து உங்களுடைய ஆணவ கண்ம மாயையை நீக்கி உங்களை அவர் அழித்து விடுவார். இருந்தாலும் காக்கும் தெய்வம் அவ்வாறு செய்பவர் அல்ல. ஆனால் இந்த சோதனை வெல்ல வேண்டுமென்றால் அவரே என்னை காப்பார். ஓம் நமோ நாராயணாய நமக என்று சொன்னதும் தூணை பிளந்து கொண்டு நரசிம்மர் வந்தார், இரண்யகசிபை வதம் செய்தார் என்பது கதை. ஆனால் அந்த உக்கிர கோபம் தாங்க முடியாமல் உலகம் பயந்தது, கொந்தளித்தது. தேவர்கள், ரிஷிகள், மானிடர்கள் கலங்கினர். அவரை சாந்தம் செய்வதற்காக சிவபெருமானிடம் முறையிட்டனர். சிவபெருமான் உடனே சரபேஸ்வரர் அவதாரம் கொண்டு தன்னுடைய இரண்டு இறக்கையில் ஒன்று சூலினி துர்கா சக்தியாகவும் ஒரு இறக்கை மாதா பிரத்யங்கரா தேவி சக்தியாகவும் அவதாரம் செய்ய வைத்தார். சரபேஸ்வரர் நரசிம்மர் சண்டை. கடைசியாக சிவபெருமான் சரபேஸ்வரராக மாறி சூலினி துர்க்கையோடும் மகா பிரத்யங்கரா தேவியோடும் சண்டையிட்டு நரசிம்மாருடைய கோபத்தை அடக்கினார் என்றும் அவரை சாந்த சுரபியாக மாற்றினார் என்றும் ஒரு புராண செய்தி ஒன்று உண்டு. அதே நேரத்தில் வைணவ பெருமக்களுடைய கதைகளில் மகாலட்சுமி ஒரு அழகான பெண் ரூபத்தில் அவர் முன்னே காட்சி தந்தாள் என்றும் அதன் பிறகு அவரை அந்த தேவதையை, அதாவது தன்னுடைய மனைவியை பார்த்தவுடன் தன்னுடைய கோபத்தை குறைத்து கொண்டார் என்றும் சாந்தமானார் என்றும் அதன் பிறகு தேவி மகாலட்சுமி தன் மடியில் வைத்து கொண்டு சாந்த சுரூபி லட்சுமி நரசிம்மராகவும் அருள்பாலித்தார். அவர் சாந்த சுரூபமாக அழகான உருவம் மாறி லட்சுமி நாராயணனாக அருள்பாலித்தார் என்பது புராணங்கள் கூறுகின்ற செய்தி.
இப்பொழுது நான் என்ன கூறுவேன் என்றால், செய்வினை பில்லி சூனியம் தோஷம் எல்லாம் விலகி நலமேல் வாழ்வதற்கு ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி மிகவும் சக்தி வாய்ந்தவள், தர்ம தேவதை. ராவணனுடைய சண்டை காலகட்டத்தில் ராவணனுடைய மகன் இந்திரஜித் ஏதாவது ஒரு சூழ்ச்சி செய்து, செய்வினை செய்து, பரிகாரம் செய்து, ஹோம யக்ஞங்கள் எல்லாம் செய்து ராமனை அழித்து விட வேண்டும் என்று முயற்சித்தான். அதற்காக கும்பகோணம் பஞ்சவடி என்ற இடத்தில் மயான பூமியில் ஒரு நிகும்பலா யாகம், அதாவது மிளகாய் யாகம் நடத்தினான். அம்பாளோ தர்மத்துக்காகவே உதவி செய்பவள், அருள் புரிபவள். அம்பாளுடைய கோபத்தை தாங்க இயலாமல் அம்பாளே பிரசன்னமாகி அந்த யாகத்தை அளித்தாள் என்றும், அதன் பிறகு அந்த இடத்திலேயே நித்திய சுரூபியாக அருள் பாலிக்கின்ற அம்சமாக அம்மனாக அங்கே அவதாரம் எடுத்தார் என்றும் அந்த மகிமையை அகத்தியர் பெருமான் தன்னுடைய நூலாய்வில் குறிப்பிடுகிறார். பஞ்சவடி என்று சொல்லப்படுகின்ற பிரத்யங்கரா தேவி திருக்கோயில் கும்பகோணம் உள்ளது. அங்கே அமாவாசை காலம், பௌர்ணமி காலம் மிளகாய் யாகம் என்று சொல்லப்படுகின்ற நிகும்பலா யாகம் நடத்தி வருகின்றனர். மக்களிடம் அநேக நம்பிக்கைகள் உண்டு. அதில் மன வலிமையை குறைக்கின்ற மாந்திரிக்க நம்பிக்கை உலகில் பரவலாக உண்டு. ரிக், யஜுர், சாமம், அதர்வனம் என்ற அடிப்படையில் அதர்வேன மந்திரத்தினுடைய தன்மை மாந்திரிக தோஷத்தை ஏற்படுத்தி தருகிறது. நேரடியாக சண்டை செய்ய தெரியாமல் மறைமுகமாக சண்டை செய்து வெற்றி பெறலாம் என்ற ஒரு கெட்ட எண்ணத்தையும் சூழ்ச்சி, வஞ்சம், போட்டி, போராமை, ஏவல், பில்லி, சூனியம், பூத பிரேத பிசாசு கோளாறுகளெல்லாம் நிவர்த்தி செய்து தேக ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், குடும்ப ஆரோக்கியம், குடும்ப ஒற்றுமை, குடும்பத்தில் நிம்மதி இவையெல்லாம் தருகின்ற மந்திரம். அம்பாள் பிரத்யங்கரா தேவி பல இடங்களில் இருப்பதாக சொன்னாலும் பிரத்யேகமான கோயில் கும்பகோணம் பஞ்சவடி பிரத்யங்கரா கோயில். ஏனைய பிரத்யங்கரா தேவி உபாசகர்கள் அவங்களுடைய வழிபாட்டின் மகிமையை புரிந்து கொண்டு சில வழிபாடு பரிகாரங்களும் செய்யலாம். அது பொது கருத்தே. ஆனால் முக்கியமான ஆலயம் எது என்று சொல்ல வேண்டும் என்பதால் பஞ்சவடி பிரத்யங்கரா தேவி கோயில், ஐபர் பாடி என்று சொல்வார்கள். இது ராமாயணத்தில் வருகின்ற ஒரு செய்தி. பஞ்சபாண்டவர்கள் வனவாசம் சென்று கௌரவர்களை வெல்ல இயலாதே, அவர்கள் 100க்கு 100 பேர் அதிகமாக இருக்கிறார்கள், நாம் ஐவர், நமக்கு யார் உதவுவார் என்று கலங்கி நிற்க அந்த நேரத்தில் அகத்தியர் வந்து அருள்பாலித்து பிரத்யங்கரா தேவிக்கு அமாவாசை என்று மிளகாய் யாகம் என்று சொல்லப்படுகின்ற நிகும்பலா யாகத்தை செய்து பிரத்யங்கரா தேவியுடைய அருளை பரிபூர்ணமாக பெற்றுக்கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய பாரத போரில் உங்களுக்கு தான் வெற்றி என்று கூறி அகத்தியர் பிரத்யங்கரா தேவிக்கு உபாசகம் செய்ய வைத்து அவருக்கு ஆசீர்வதித்து அந்த யாகத்தை நடத்தி வைத்தார் என்றும் சொல்லப்படுகிறது. இன்னொரு செய்தி. ஆக பிரத்யங்கரா தேவியுடைய முக்கியமான மந்திரம் என்னவென்பது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இல்லத்தில் வைத்து அந்த திருவுருவ படத்தை வைத்து வணங்கலாமா என்றால் மானசீகமாக வணங்கலாம், சுத்தபத்தமாக இருந்து வணங்கலாம், தனி பூஜை அறையாக இருக்க வேண்டும். ஆக பௌர்ணமி அமாவாசை நாட்களில் தொடர்ச்சியாக வணங்கலாம். ஆங்காங்கு கோயில்களில் இருந்தால் வழிபாடு செய்யலாம். இல்லை என்றால் ஒரு திருவுருவ படத்தை வைத்து செவ்வரளி மாலை சாற்றி பசும்பால் கல்கண்டு, அதாவது பால் கல்கண்டு வைத்து பூஜித்து கல்கண்டு, ஏலக்காய், கிராம்பு எல்லாம் சிறிதளவு போட்டு முடிந்தவரை நாட்டு சர்க்கரை பயன்படுத்தி கொண்டால் நல்லது. நாட்டு சர்க்கரை பகையை வெல்லும் என்று ஒரு பரிகார வழிபாடாக சொல்லப்படுகிறது அபிஷேகத்தில். ஆக கடன் தொல்லை, எதிரி தொல்லை, போட்டி, சூழ்ச்சி, வஞ்சம், செய்வினை தோஷங்கள்லாம் விலகி குடும்ப மக்கள் ஒற்றுமை மேம்படவும், வாழ்வில் சகல சௌபாக்கியம் கிடைக்கவும், தேவையில்லாத நம்முடைய வாழ்வில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள், தொல்லைகள் இவையெல்லாம் விலகி நலமேல் வாழ்வதற்கு நரசிம்மரை அடக்க வந்த தேவதை பிரத்யங்கரா என்றும், பிரத்யங்கர தர்ம தேவதை என்றும், ராமனுக்கு உதவியவள் என்றும், மகாபாரதத்தில் கௌரவர்களுக்கு உதவி என்றும் புராண வரலாறு செய்திகள் ஆங்காங்கே தென்படுகின்றன. இவை உண்மை. எதையும் நம்பிக்கை அடிப்படையில் தான் நாம் அணுக வேண்டும். இவையெல்லாம் நம்பிக்கை இல்லை, வெறுமனே என்று நாம் புறக்கணிக்க இயலாது. மனதின் வலிமையை கூட்டுவதற்கும் அமானுஷ்ய சக்தியால் நம்முடைய அருளாற்றல் நாம் மேன்மை அடைவதற்கும் இந்த பில்லி, சூனியம், ஏவல், பூத பிரேத பிசாசு தோஷங்கள் விலகி நலமேல் வாழ்வதற்கு அருள்மிகு மாதா ஸ்ரீ பிரத்யங்கரா தேவியுடைய மூல மந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்தது, எளிமை வாய்ந்தது. இதற்கு முன்னம் இதை கண்டோ கேட்டோ ஜெபம் செய்து வந்தாலும் மகிழ்ச்சி. இதை தெரியாதவர்களுக்கு ஒரு பதிவாக நான் இதை பதிவிடுகிறேன். அன்பர்கள் இந்த காணொலியை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். உங்களுடைய அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் இது சார்ந்த பிரச்சனை உள்ளவர்களுக்கும் ஒரு
அன்பின் அடையாளமாகவும் பக்தியின் அடையாளமாகவும் இந்த பிரத்யங்கரா தேவியுடைய மகிமையை கூறி இந்த மந்திரத்தை நீங்கள் ஜெபம் செய்து வருவதும் சந்தோஷம். உங்களுடைய வாழ்வில் ஏற்படுகின்ற பலவிதமான பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். எதிரி தொல்லை, சட்ட சிக்கல், வம்பு வழக்கு இதெல்லாம் விடுபடுவீர்கள். அதேபோல் உங்களுக்கு அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள், நண்பர்களுக்கு இதை ஒரு பக்தியின் அடிப்படையிலும் நம்பிக்கையின் அடிப்படையிலும் கூறி அவர்களுக்கும் இல்வாழ்வில் மேன்மையடையவும் பிரச்சனைகள் நீங்கி அருள் பெறவும் இந்த வழிபாடு செய்து கொள்வது நல்லது என்று கூறி, ஒருவரை ஒருவர் உதவி செய்து கொள்வதே நல்ல மனிதநேயம் என்று கூறி, அம்பாள் ஸ்ரீ மாதா பிரத்யங்கரா தேவி மந்திரத்தை இதில் நான் ஜெபம் செய்கிறேன். அன்பர்கள் கேட்டு பயனடையுங்கள். ஓம் சம் பக்ஷ ஜுவாலா ஜிக்ஹே கரால தமஸ்ட்ரே பிரத்யங்கரே சம் ஹ்ரீம் ஹீம் பட் ஸ்வாஹா. வணக்கம். மந்திரத்தை எப்படி ஜெபம் செய்ய வேண்டும் என்றால், ஒரு செகண்டு இடைவெளி விட்டு இந்த மந்திரத்தை ஜெபம் செய்வது முக்கியமான மந்திரத்துடைய ஜெபம் செய்கின்ற முறையாகும். இப்படித்தான் ஜெபம் செய்ய வேண்டும் என்பது இந்த மந்திரத்துடைய மகிமை. ஏனென்றால் இந்த மந்திரம் மனக்கண் சுழிமுனையில் ஆதாரமாக இருந்து அந்த 6 ஆதார சக்கரங்களை தூண்டுவதாகவும் சுழிமுனை மூலமாக நம்மளுடைய இறைசக்தி அதிகரிப்பதாகவும் ரிஷிகள் கூறியிருக்கிறார்கள். இந்த மந்திரத்தை ஆங்கிரசு ரிஷி என்றும் பிரத்யங்கரே ரிஷி என்றும் இருவரும் இந்த அம்பாளுடைய உபாசனையை செய்து இந்த மந்திரத்தை இந்த உலக மக்களுக்கு அருளியிருக்கிறார்கள். ஆகவே மந்திரத்தை விரைவாக படித்தாலும் அவை நற்பலன் குறைவே. மெதுவாக ஒரு செகண்டு இடைவெளி விட்டு ஜெபம் செய்ய வேண்டும். அந்த மந்திரத்தை நான் ஜெபம் செய்கிறேன். அன்பர்கள் கேட்டு பயனடையுங்கள். ஓம் ஸ்ரீ மாதா பிரத்யங்கரே தேவி. ஓம் ஷம் பக்ஷ ஜுவாலா ஜிக்ஹே கராள தமஸ்ட்ரே பிரத்யங்கரே சம் ஹ்ரீம் ஹூம் பட் ஸ்வாஹா என்று உயர்ந்த ஒளியோடு ஜெபம் செய்ய வேண்டும். பொதுவாக ஆரம்பத்தில் எளிமையான ஒளி, முடிவில் ஹூம் பட் ஸ்வாஹா. ஹூம் பட் என்றால் அந்த செய்வினை தோஷம் கட்டு உடையட்டும். அந்த ஹூம் பட் ஸ்வாஹா என்று சொல்வது அதனால் எதிரி தொல்லை விலகட்டும் என்பது. அந்த ஹூம் பட் என்பது தடுத்து நிறுத்துவது, நமக்கு கவசமாக இருப்பது, அது ஒரு கேடயமாக நம்மை காப்பது. ஆக இந்த ஹூம் பட் என்ற மந்திர பொருளை புரிந்து கொண்டால்தான் உங்களுக்கு இப்படிதான் எளிமையாக மெதுவாக ஜெபம் செய்ய வேண்டும் என்ற ஒரு சிந்தனை வரும். ஹூம் பட் ஸ்வாஹா என்றால் அதனுடைய பொருளாகும். நிற்க, அவை உடைய, ஸ்தம்பிக்க, என்னை விட்டு விலக, எனக்கு இது போன்ற தொல்லைகள் வராமல் இருக்க என்பதுடைய பொருளாகும். ஆக ஓம் ஷம் பக்ஷ ஜுவாலா ஜிக்ஹே ரால தமஸ்ட்ரே பிரத்யங்கரே சம் ஹ்ரீம் ஹூம் பட் ஸ்வாஹா என்றுதான் ஜெபம் செய்ய வேண்டும். மனதில் ஜெபம் செய்தாலும் மகிமை, வெளிப்படையாக ஜெபம் செய்தாலும் மகிமை. இதை எப்படி சொல்கிறார்கள் என்றால், ஒரு மாத்திரை அளவு இடைவெளி இருக்க வேண்டும். அதாவது ஒரு சொடக்கு என்ற இடைவெளி நிமிஷமாகும், செகண்டு நிமிஷமாகும். மீண்டும் ஒரு முறை ஓம் ஷம் பக்ஷ ஜுவாலா ஜிக்ஹே கராள தமஸ்ட்ரே பிரத்யங்கரே ஷம் ஹ்ரீம் ஓம் பட் ஸ்வாஹா. இந்த பட் என்பது அழுத்தம் கொடுக்க வேண்டும். இதனால் நம்முடைய 6 ஆதாரங்கள் விழித்தலும் சுழிமுனை மேன்மையடையும். அதனால் இறைசக்தி நமக்கு ஆகர்ஷணமாகும், அதாவது நமக்குள்ளே வியாபிக்கும். பிரத்யங்காருடைய தேவியுடைய மகிமையை அருள் பாலிக்கின்ற ஒரு மகிமையாகும். ஆக இந்த பிரத்யங்கரா தேவி மந்திரம் தொடர்ந்து நீங்கள் ஒரு பூஜை அறையில் ஒரு திரு உருவப்படம் மாட்டி வைத்து செவ்வரளி மாலை சாற்றி பசும்பால் கற்கண்டு பால், பசும்பால், கற்கண்டு, ஏலக்காய், கிராம்பு, கிஸ்மிஸ் பழம் போட்டு மிகவும் இனிப்பா சுவையாக நைவேத்தியம் செய்து ராகு காலத்தில், பௌர்ணமி காலத்தில், முக்கியமாக அமாவாசை காலத்தில் மனமார ஆத்மார்த்தமாக பக்தி சிரத்தையோடு நம்பிக்கையோடு
இந்த மந்திரத்தை ஜெபம் செய்து வர கூடிய விரைவில் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். இதனால் செய்வினை தோஷம், ஏவல், பில்லி, சூனியம், பூத, பிரேத, பிசாசு, மாந்திரிய தோஷம், காலில் கழிப்பு மிதிப்பது, தேவையில்லாத தோஷம், இதனால் ஏற்படுகின்ற ராகு தோஷம், மாந்திரிய தோஷம், கிரக தோஷம் எல்லாம் விலகும் என்றும், இந்த அம்பாள் தர்ம தேவதை என்றும், நல்லோர்களுக்கு தேடி வந்து உதவுவாள் என்றும், தன்னை பிரார்த்திப்பவர்களுக்கு உடனிருந்து காப்பாள் என்றும் சித்தர்கள் ரிஷிகள் கூறியிருக்கிறார்கள். தேவி பாகவதத்தில் தேவியுடைய மகிமை கூறும் வண்ணம் பல கதைகள் இருந்தாலும் பிரத்யங்கரா தேவி ஒரு முக்கியமான தேவதையாக உலகெங்கிலும் இந்துக்களால் ஆராதிக்கப்படுகின்ற தெய்வமாகும். நான் முன்னம் சொன்னது போல் பஞ்சவடி என்று சொல்லப்படுகின்ற ஐபர் பாடி பிரத்யங்கரா கோவில் ஏனைய ஆலயங்களில் இருந்தாலும் அதுதான் முதல் கோயில் என்று தலவரலாறு குறிப்பிடுகிறது. ராமனை காத்த தெய்வமாகவும் பாண்டவர்களை காக்கின்ற தெய்வமாகவும் சோதனை, வேதனை, பில்லி, சூனியம், ஏவல் இதனால் ஏற்படுகின்ற குடும்ப சிக்கல், குடும்ப சீர்குலைவு இவையெல்லாம் போக்குகின்ற தேவதையாகவும், கெட்ட எண்ணங்களை வேறெடுத்து நல்ல எண்ணங்களை வளர்க்கின்ற தேவதையாகவும் கருதப்படுவதால் அம்பாள் ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி மகிமை உணர்ந்து கொண்டு இந்த மந்திரத்தை ஜெயம் செய்து வாருங்கள். மீண்டும் ஒரு முறை ஓம் சம் பக்ஷ ஜுவாலா ஜிக்வே கரால தமஸ்ட்ரே பிரத்யங்கரே சம் ஹ்ரீம் ஹூம் பட் ஸ்வாஹா. நன்றி. அன்பர்கள் கண்டு பயனடையுங்கள். இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். தொடர்ந்து இது போன்ற காணொலிகளுக்கு ஆதரவு தாருங்கள். தொடர்ந்து இது போன்ற மந்திர பதிவுகளை பதிவுடன் ஜோட கருத்துக்கள், ராசி பலன், சனி பேச்சு பலன், குரு பேச்சு பலன், ராகு கேது பேச்சு பலன் இது போன்ற பலன்களையும் சித்தர்கள் அறிஞர்களுடைய பலன்களையும் தொடர்ச்சியாக பதிவிடுவேன். அதற்கான வாய்ப்பை நீங்களே தருகிறீர்கள் என்று கூறி, எல்லாமல்ல மாதா ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி அருளால் குடும்ப வாழ்வும், தொழில் வாழ்வும், திருமண வாழ்வும், குழந்தைகள் வாழ்வும், எந்த ஒரு எதிரி தொல்லை, பில்லி, சூனியம், ஏவல் தோஷம் இருந்தால் விலகி நலமேல் வாழ்வதற்கு அம்பாள் பிரத்யங்கரா தேவி அருள் கடாட்சம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம்.